நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், நீங்களா எங்க போறீங்க? இது என்னோட வீடு. வீட்ல இவர் இருக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். நீங்களாம் தாராளமா இருக்கலாம். உள்ள போங்க. உள்ள போ சுபா. நீங்க எதுக்கு வெளியே போகணும்? நான் எதுக்காக இங்க இருக்கணும்? மகா, அப்பா இல்லாத வீட்ல நான் எப்படி இருக்க முடியும் மகா? எல்லாரும் சேர்ந்து தனியா விடுற அளவுக்கு அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? இப்ப கூட உன் மேல கோவப்படாம நீ நல்லா இருக்கணும்னு தானே விஷ் பண்ணிட்டு போறாரு. அவரை எப்படி நம்ம தனியா அனுப்ப முடியும்? மகா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, வீட்டுல எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்காக என்ன வேணா செய்யலாம் தான். ஆனா அப்பா எல்லாத்தையும் விட முக்கியம். உனக்கும் அப்படிதான் இருந்தாரு. இப்போ உனக்கு வேணாங்கிறதால நாங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்காத. ஹெல்த் பாத்துக்கோ மகா. பாய் பாய் பாரதி. நீயாவது இருக்க போறியா இல்ல நீயும் கிளம்புறியா? வேண்டாம் மகா, அப்பாவை விட்டுட்டு என் கூட இருன்னு என்கிட்டயும் சொல்லிடாத. நான் கேட்க மாட்டேன் மகா. மகா, நீ ஏன் இப்படி மாறிட்ட? என்னால நம்பவே முடியல. எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்பா தேவையில்லைன்னு இந்த வீட்டை விட்டே போயிருக்கேன். ஆனாலும் அவர் என்ன ஒண்ணுமே சொன்னதில்லை. அவரை விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்? எனக்கு அப்பா தான் வேணும். நீ என்ன சொல்ல போற? நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கே தெரியும். ஆமா, நான் அவரை புரிஞ்சுக்காம சண்டை போட்டிருக்கேன், அழ வச்சிருக்கேன். இப்ப நீ செய்யற மாதிரி. அப்பெல்லாம் நீ எனக்கு சொன்னத நான் அவளுக்கு இப்ப சொல்ல நினைக்கிறேன். இந்த வீடுங்கிறது வெறும் வீடு இல்ல மகா. வீடுங்கிறதே அப்பாதான். அவர் இல்லைன்னா நமக்குள்ள இந்த பாசம் அன்பு எதுவுமே இல்லை. நான் அவரை புரிஞ்சுக்காம தூக்கி எறிஞ்சு பேசியிருக்கேன். அப்போ அவர் என் மேல அன்பாதான் இருந்தார். சுபா அவருக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா. அவளை வெளியே போக சொல்லல. இந்திரா இந்த வீட்டை விட்டே போனா. அப்பவும் அவர் அவளை வெறுக்கல. இப்ப நீ அவரை எதிரி மாதிரி பாக்குற. ஆனாலும் அப்பா அதே அன்போட அப்படியேதான் இருக்காரு.
அதான் அப்பா. அவரோட பெருந்தன்மையிலையும் அன்புலையும் தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இப்படி நிக்கிறோம். அவர் இல்லைன்னா நம்ம யாருமே இல்ல மகா. போதும். நீ எங்களை இருக்க சொன்னதுக்கு தேங்க்ஸ் மகா. எங்க மேல உனக்கு அன்பு இருக்குங்கிறதே பெரிய சந்தோஷம். அப்பாவை அழ வச்சுட்டு எங்களால இந்த அன்பை ஏத்துக்க முடியாது. எனக்கு அவரை புரிஞ்ச மாதிரி உனக்கு ஒரு நாள் புரியும். நான் நம்புறேன். பத்திரம் மகா. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா யோசிக்காம ஃபோன் பண்ணு. வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பசிக்கலையா? ஆ? பசிக்கலையான்னு கேட்டேன். இல்ல. இந்த நேரத்துல நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும் மகா. ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேணாம். ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லையே, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் பாரதி. நான் நினைச்சது நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் வெளியே போகும்போது உனக்கு கஷ்டமா இல்லையா மகா? நான் எல்லாரையும் போக சொல்லலையே. அவர் பின்னாடி போனது அவங்கதான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சுபா, ஜனனி, இந்திரா எல்லாருமே என்ன சொன்னாங்க கவனிச்சியா? என்ன? அவங்கள அவர் எங்கேயும் துரத்தலையா. வீட்டை விட்டு போயிட்டு வந்தப்ப கூட வீட்டுக்குள்ள திரும்ப லவ் பண்ணாராம். ஆனா நமக்கு அப்படியா பண்ணாரு? நம்மள அவர் வெளியே அனுப்புனாரு பாரதி. வீட்டை விட்டே வெளியே அனுப்புனாரு. அப்புறம் நான் ஏன் அவரை பத்தி யோசிக்கணும் சொல்லு? இந்த வீட்டை விட்டு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இதோ அனுப்புன இடத்துக்கே திரும்பி வரணும்னு சொல்லி வந்துட்டேன். ஆனா வர வரைக்கும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம். எதையாவது மறக்க முடியுமா சொல்லு? வெளியே போறதோட கஷ்டம் அவருக்கும் தெரியணும் பாரதி. எவ்வளவு நாள் நாமளே உட்காந்து அழறது? கொஞ்ச நாள் அவரும் நல்லா அழட்டும். எங்க இருந்து போனோமோ அங்கேயே திரும்பிட்டோம். நமக்கு இனி கஷ்டம் இல்ல. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரதி. எனக்கு சந்தோஷமா இருக்கு. உனக்கு இல்ல? ஏன் ஒன்னும் பேச மாட்டேங்கிற? நிஜமாவே இது சந்தோஷம் தானா? ஜெயிக்கிறங்கிறது இதுதானா? எனக்கு தெரியல மகா. ஏன்
அதுல உனக்கு என்ன சந்தேகம்? தெரில மகா, நடக்கிறது சரியா தப்பான்னு எதுவுமே எனக்கு தெரியல. இது உனக்கு சந்தோஷமானா எனக்கும் சரிதான். உன் சந்தோஷம் தான் மகா எனக்கு வேணும். ஆனா நிஜமாவே இதெல்லாம் தான் உனக்கு சந்தோஷமா? இதுக்கெல்லாம் தான் நீ ஆசைப்பட்டியான்னு மட்டும் நீ யோசிச்சு பாருமா. அப்பா, எனக்கு இந்த வீடே பிடிக்கல. அந்த ரூம்ல இருக்கிறது என்ன கலர் பெயிண்ட் பாத? கலர் பிடிக்கலன்னா வேற கலர் மாத்திக்கலாம்டா. வேற கலர் அடிச்சாலும் எனக்கு இந்த வீடு பிடிக்காது. ஏம்மா? ஃப்ரீயாவே இல்ல. யார் வீடு மாதிரியும் இருக்கு. சுத்தமா இங்க இருக்க பிடிக்கலப்பா. வீடு மாறினாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கத்தாமா செய்யும். ரொம்ப வருஷமா ஒரே வீட்டுல இருந்து பழகிட்டீங்கல்ல, அதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுது. கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா பழகிடுமா. அப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகவே பிடிக்காதுமா. எனக்கு என்னமோ செட் ஆகும்னே தோணலப்பா. என்ன சொல்றான்? 15 வருஷமா ஒரே வீட்டுல இருந்துட்டு திடீர்னு மாறினதும் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியலம்மா. இவ்வளவு நாளா வீடுங்கிறது பேசுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ கூட ஒரு விஷயமா இல்லாம இருந்தது. இப்ப திடீர்னு புரட்டி போடுற மாதிரி மாறினா இப்படித்தான்டா. லைஃப்ல எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்துட்ட என்னையே இந்த வீடு விஷயம் நிறைய டிஸ்டர்ப் பண்ணுது. சந்தோஷமா தானே நீங்க மகா கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்க? அது விட்டு கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம்மா. அதுக்காக வீடு, சென்டிமெண்ட், அம்மா இதெல்லாம் இழப்பு தானடா. அவகிட்ட கேட்டதையே உங்ககிட்டயும் கேக்குறேன். சென்டிமெண்ட்ஸ், மெமரிஸ், அம்மா எல்லாமே மனசுல தானே இருக்கு. 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. பிரச்சனைன்னு வந்தா எல்லாரும் ஒரே மாதிரியா ஃபேஸ் பண்றோம் இல்லையே. வீடு விஷயத்துல நீ ஏன் எங்க அளவுக்கு ஃபீல் பண்ணலன்னு உனக்கு கேட்க முடியுமா? இல்ல, எனக்கும் நிறைய இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலடா. அவங்க குழந்தைங்க உன்ன மாதிரி என்ன மாதிரி அந்த வீடும் அவங்கள ஒரு கேரக்டர், ஒரு ரோல், உயிருள்ள பொருள் மாதிரி. நமக்கு நெருங்கினவங்க யாராவது திடீர்னு இறந்துட்டா ஒரு வெறுமை அத மாதிரி இப்ப அவங்க மனநிலை இருக்கு. நீ நிறைய விஷயங்களை வெளியில சந்திக்கிறமா, உனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்காது. இந்திராவுக்கு இப்போ வரைக்கும் நானும் என்னை சுத்தி உள்ளது மட்டும்தான் உலகம். போதுண்டா. எதுக்கு அழறீங்க? என்னை சுத்தி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நினைக்கிறேம்மா. என் தலையெழுத்து ஒரு பொழுது கூட இல்ல. ஏதாவது ஒரு இழப்பு, ஒரு வறுமை. முதல்ல அம்மா, அப்புறம் ஒரு கட்டத்துல நீ, இப்போ மகா. நான் முழுசா உண்மையா சந்தோஷமா வாழ்ந்திருக்க நான் கேட்டா இப்ப என் பசங்களும் கஷ்டப்படுதுங்க. இப்போ எல்லாமே சரியாயிடும். ஃபீல் பண்ணாதீங்க. சரியாகித்தானே ஆகணும். ஆக்காம விட்டுருமா? கண்டிப்பா சரியாயிடும்டா. சரியாயிடும்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, ஆ? அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்துடலாம் பாரதி. ம். தர்மரனை அந்த வீட்டெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம்ல. ம். என்ன அதுக்கு மேல எதுவும் பேச மாட்டியா? காலி பண்ணிட்டு வந்துடலாம். எதுவும் எடுத்துட்டு போலன்னு சொல்லிட்டு முக்கியமானதை எடுத்துட்டு போயிட்டாங்க பாரு. என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன? எங்க அம்மா போட்டோவை எடுத்துட்டு போயிட்டாங்க பாரதி. அதையே எடுத்துட்டு போனோம். எனக்கு வேண்டாமா எங்க அம்மா? நான் ஒருத்தி இவ்ளோ நாள் எங்க அம்மா போட்டோ கூட இல்லாம இருந்திருக்கேன் பாரு. போட்டோ தானே, விடு. போட்டோனா வெறும் போட்டோவா? அது எங்க அம்மா இல்லையா? அவங்க ஞாபகமா எனக்கு அது மட்டும் தானே இருக்கு. உயிரோட இல்லாத அம்மாவுக்கு இவ்வளவு ஃபீலா? உயிரோட இருக்க அப்பாவை அப்படி படுத்துற? ஆ? ஏய், கோச்சுக்காத, சும்மா கிண்டலுக்கு சொன்னதுதான். போட்டோ தானே, இன்னும் ரெடி பண்ணிடலாம். நான் பண்றது எதுவும் உனக்கு பிடிக்கல. சும்மா எதுவும் சொல்லாம இருக்க, அப்படிதானே? அப்படி இல்ல மகா, நீ இப்படி இப்பெல்லாம் மாறேன்னு தான் என்னால நம்ப முடியல. உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் மகா. அவ்வளவு பொறுமையா அன்பா இருப்ப. நீ இப்படி பழிவாங்க மாதிரி பேசுறது, கோச்சுக்கிறது, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு மகா. ஏன் இப்படி மாறிட்ட நீ? இப்படி கேட்டா உனக்கு பிடிக்கும்னு தெரியும் மகா. ஆனாலும் எனக்கு இன்னும் நம்ப முடியல. அதான் திரும்ப திரும்ப பேசுறேன். எப்படி இப்படி ஆன? என்ன பண்றது? நான் இப்படி ஆகல, என்ன இப்படி மாத்திட்டாங்க. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி ரத்தத்தோட பார்த்ததும் என்னால முடியல பாரதி. அதுக்காக இப்படிலாம் நாம பண்றது சரியா மகா? பழி வாங்குறது, நிம்மதியை கெடுக்கிறதெல்லாம் நமக்கு சரி வராது மகா. இங்க பாரு மகா, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படிலாம் பேசல. உன் தங்கச்சிங்க மேல எல்லாம் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களாம் இங்கிருந்து கிளம்பும் போது நீ நிச்சயமா கஷ்டப்பட்டிருப்ப மகா. மாமாவுக்கு எதிராக நீ ஒவ்வொன்றும் செய்யும் போதும் நீ உள்ளுக்குள்ள கஷ்டப்படுற, நிம்மதி இல்லாம இருக்கிற. அதெல்லாம் எனக்கு தெரியும் மகா. அவங்களும் சந்தோஷம் இல்லாம, நீனும் சந்தோஷம் இல்லாம, இதெல்லாம் வேணுமா சொல்லு? உன் வயிற்றுல பாப்பா இருக்குது. நீ இப்போ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இது. ஆனா நீ சந்தோஷமா இல்ல. இப்ப இருக்கிற மாதிரி யோசிச்சா இனி எப்பவும் சந்தோஷம் இருக்காது மகா. யோசி மகா, ப்ளீஸ். அப்பா, ஒன்னும் வருத்தப்படாதீங்கப்பா. நான் எங்கம்மா வருத்தப்பட்டேன்? இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ரெண்டு பேரும் இப்படி சொல்லியே என்ன வருத்தப்பட வச்சிருங்க போல் இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்லப்பா, பொய் சொல்றீங்க நீங்க. இல்லம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கொஞ்சம் வருத்தம் இருக்கு. மகா உங்களை அந்த வீட்டில் இருக்க சொன்னப்ப நீங்க மகா கூட அந்த வீட்டில் ஒண்ணா இருந்திருக்கலாம். வீட்டை விட்டுட்டு நீங்கெல்லாம் வந்தது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அப்பாதான் வேணும்னு என் கூட வந்தீங்க பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீங்க யாருமே விட்டு கொடுக்கலன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நாங்க விட்டு கொடுக்காதது இருக்கட்டும், உங்க மூணாவது பொண்ணு ஜனனி உங்களை விட்டு கொடுக்காம இருந்தா அதுதானே உங்களுக்கு சந்தோஷம். ஜனனி எப்பவுமே உங்க கூட சண்டை போடுவா,
இப்போ உங்களுக்காக சண்டை போடுறா. ஆமாப்பா, இப்ப எல்லா விஷயத்திலயும் நம்மள அவதான் கைட் பண்றா. ஆமாடா, உண்மையிலேயே இந்த மொத்த பிரச்சனையிலையும் அதான் எனக்கு சந்தோஷமா இருக்குமா. மகா நம்மளை விட்டு விலகி போயிட்டாளேன்னு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் ஜனனி எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது சந்தோஷமா இருக்குடா. ஆமாடா, ஆரம்பத்துல இருந்து அவ ஒருத்தி தான் என்னை விட்டு விலகி இருந்தா. அவ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காளேன்னு நான் வருத்தப்படாத நாளே இல்லை. இப்போ அவ எனக்கு பக்கத்துல தெம்பா சப்போர்ட்டாவா இருக்கிறதா ஃபீல் பண்றேன். அவ அன்பு கிடைக்கலன்னு தான் நான் ஆரம்பத்துல இருந்து ஏங்கிக்கிட்டு இருந்தேன். உனக்கே தெரியுமேடா. அதுக்குள்ள மூக்கு வேர்த்திருச்சு பாரு. வந்துட்டா. எங்களுக்கு காஃபி நீங்க போய் போட்டுக்கோங்க. பொடி வா. ஏன்பா ஃபீல் பண்றீங்க? நமக்குள்ள கண்ணுக்கு தெரியாம இருந்த தடுப்பு எப்போ உடைஞ்சிருச்சு. முன்னாடி மாதிரிலாம் நாம இப்ப இல்ல. அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். கரெக்ட் தாம்மா. பிரச்சனைகள் வர வரதான் நீ என்கிட்ட நெருங்கி வந்த. எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணின. என் பொண்ணோட அன்பும் ஆதரவும் எனக்கு இன்னும் கிடைக்கணும்னா கடவுள் இன்னும் கூட எனக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கட்டுமா. எனக்கு ஒரே ஒரு சின்ன மனக்குறதாம்மா. என்னை எப்போ நீங்க வாங்க போங்கன்னு தான் பேசுவ. மகா அன்னைக்கு என்கிட்ட சண்டை போட்டப்ப எங்கப்பா நான் இருக்கேன், நான் கேட்பேன்னு சொன்னியே. அதை விட சந்தோஷம் என் லைஃப்ல வேற எதுவுமே கிடையாதுடா.